ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான கிளாஸு. அதாவது நம்ம பீட் ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு நூல் கட் ஆகும். கட் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் பிரிச்சுட்டு தான் போடணும்னு சொல்லி ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க. பிகினர்ஸ் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்துட்டு யூ ஷேப்பில் ஒரு நெக்கு போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ யூ ஷேப் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? நெக் வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டேங்க மேம் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்கள் வந்துட்டு இதோட பிரித்து விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சுக்கலாம். இல்லைங்க மேம், நான் இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டேன். இதுவரைக்கும் நான் வந்துட்டேன். இப்ப நான் போய் திருப்பி இங்கேருந்து இதுவரைக்கும் ஃபுல்லா கழட்டிட்டு போடுறது வந்து ரொம்ப கஷ்டங்க மேம். என்னங்க மேம் பண்றது? ஸோ, அதனால தான் வந்துட்டு இங்க என்ன பண்ணணுங்கிறத ஒரு சின்ன ஐடியா நான் குடுக்க போறேன். ஸோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து பிரிக்க முடியாது தான். ஏன்னா, இவ்வளோ தூரம் நம்ம போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுட்டு போட்டா நமக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அ நான் இப்ப சொல்ற டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சமா வந்துட்டு போட்டுட்டு கட் ஆகுற மாரி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அப்ப தானே உங்களுக்கு வந்துட்டு புரியும் கிளியரா அதனால. ஓகேவா? இப்போ த்ரெட் வந்துட்டு பிசிறு வந்தது தெரியுதுங்களா? அப்படி வந்தாலும் இப்ப நான் இப்ப சொல்ல போற டிப்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், த்ரெட் பிசிறு வந்தாலுமே நீங்க நீங்க நல்லா இருக்கிற நூல் வரைக்கும் பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கிற நூல் வரைக்கும் பிரிச்சுட்டு, எண்டு நாட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பிசிறு வந்தாலும் சரி, த்ரெட் கட் ஆனாலும் சரி, இந்த டிப்ஸ தான் நீங்க ஃபாலோ பண்ணி, நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு, ரொம்ப தூரம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க வந்துட்டு, ஆம் இத வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் போட்டதுக்கப்புறம் பிரிச்சு, பிரிச்சு போட்டுட்ருக்க வந்துட்டு முடியாது. யாருனாலயும் முடியாது. அதனால வந்துட்டு நீங்க இந்த டிப்ஸ யூஸ் பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆ எண்டு நாட் போட்டுட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சுக்கலாம் திருப்பியும். ஓகேவா? இடையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. இப்ப இதே வந்துட்டு நீங்க, மேம் இதுவரைக்கும் நான் போட்டேன் மேம் கட் ஆயிருச்சு அப்டின்னா, அது என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா பிரிச்சிரலாம். ஏன்னா நம்ம இங்க இங்க போட்டுட்டு எண்டு நாட் போடுற அளவுக்கு நமக்கு நூலே இருக்காது கட் ஆனா கூட. ஸோ அதனால தான் இங்க இதுவரைக்குமே பிரிஞ்சிருச்சுனா கூட நீங்க கழட்டிட்டு போடுங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சப்போஸ் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ண சொல்றேன். இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்க பிஞ்சிருச்சு. இங்கேயே வந்துட்டு எனக்கு த்ரெட் பிசிறு வந்துருச்சு மேம். எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாரி திருப்பியும் போட கஷ்டமா இருக்கு. சுகர் பீட் நான் ஒவ்வொன்னா போட்டு வரேன் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அதுவரைக்கும் கூட நீங்க கழட்டிட்டு இப்ப சொல்ற டிப்ஸே தான். பாதி தூரம் நீங்க கழட்டிட்டு எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ நம்ம இதுவரைக்கும் போட்டுட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுட்டோம் அப்டின்னா, ஃபுல்லா நீங்க திருப்பி வந்துட்டு என்ன போடணுமா? அப்டின்ட்டு நெறைய பேத்துக்கு இருக்கிற அ கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே. நாம இத எப்படி கிளியர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப என்ன பண்றீங்க, இப்ப வந்துட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன், உங்களுக்கு த்ரெட் வந்துட்டு கட் பண்ணி தான் காட்டப் போறேன். சரி ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்துட்டு த்ரெட் வந்துட்டு நம்ம கட் ஆயிருச்சு. ஓகே. த்ரெட் வந்துட்டு கட் ஆயிருச்சு. நான் வேணுக்குன்னே வந்து த்ரெட்ட வந்துட்டு கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வந்துட்டு இங்க பாருங்க இப்படி பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப அடுக்கடுக்கா அப்படியே பிரிஞ்சுட்டே வரும். ஸோ, அதனால இந்த நூல் அழுங்காம கீழ இழுத்துட்டு, அ எண்டு நாட் போடுற அளவுக்கு த்ரெட் வேணும். எப்படி? எண்டு நாட் போடுற அளவுக்கு நமக்கு கீழ கையில புடிச்சு நம்ம எண்டு நாட் போடுவோம் இல்லையா? அதுவரைக்கும் நமக்கு த்ரெட் வேணும் தானே! ஸோ, அதனால நீங்க ஒரு 5, 6 பீட வந்து பிரிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஓகேவா? பிரிச்சுட்டோம். எனக்கு வந்துட்டு கீழ த்ரெட் வந்துட்டு கையில பிடிச்சு எண்டு நாட் போடுற அளவுக்கு எனக்கு த்ரெட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றீங்க, இப்ப இதுக்கு பக்கத்திலேயே ஒட்டி ஒரு குட்டி செயின் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க எண்டு நாட்டுக்காக 2 செயின் எடுப்பீங்க இல்லையா? அத எடுத்துக்கோங்க அவ்வளோதான்.
எடுத்துட்டு இதை வந்துட்டு எப்பயும் போல் நம்ம எண்டு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு த்ரெட்டை கீழே இழுத்து விடுங்க. இதை விட குட்டியாக எடுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக தான், தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே, த்ரெட்டை நான் உள்ளே இழுத்து விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், எதுவுமே தெரில. இப்போ அப்படியே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ யூனிக் மாதிரி நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒன்றுமே இல்லை, திருப்பியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நூல் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன நூல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, காட்டனோ இல்லை நரம்போ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? பாருங்கள், நான் வந்துட்டு பார்த்துக்கோங்க, நான் வந்துட்டு நாட் போட்டு எடுத்துட்டேன். சரியா? பார்த்துக்கோங்க, நாட் போட்டு எடுத்தாச்சு த்ரெட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சைடில். ஓகேவா? இப்போ பாருங்கள், யூனிக் வந்துட்டு இப்படி தானே போடுவோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்படி போட்டிருப்போம் இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு உள் பக்கமாக, புரியுதா? இதுக்கு உள் பக்கமாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ எப்படின்ட்டு காட்டுறேன் பாருங்கள். அதாவது இப்படி வந்துட்டு யூ இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ இந்த மாதிரி யூ நெக் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து போட்டுகிட்டே வரேங்க, இது வரைக்கும் கட் ஆயிருச்சு. இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி எண்டு நாட் போட்டுக்கிட்டீங்க சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி எண்டு நாட் போட்டுக்கிட்டீங்க. இப்போது இந்த த்ரெட்டை வந்துட்டு இங்கேருந்து எடுக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இங்கே 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ இங்கேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நான் இந்த சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? த்ரெட்டை எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நார்மலாக ஒரு செயின் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் பீடு கடையில் தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இதெல்லாம் பிகினிங் டைம்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு, எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த இடம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் த்ரெட்டை வந்துட்டு உள்ளே இழுக்காமல் இருக்கேன் ஃபஸ்ட்டு நாட் போட்டது. ஆனால் நம்ம இந்த இடத்துல தானே நம்ம நாட் போட்டோம். ஆனால் தெரியுதுங்களா, எங்கேயாவது நம்ம கட்டானது தெரியுதா? இருங்க, இந்த த்ரெட்டை நான் அடையாளத்துக்காக நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம், எங்கே வந்துட்டு கட்டாச்சு, எங்கே எண்டு நாட் போட்டிருக்கோம், இடையில எங்கேயாவது போட்டிருக்கோன்னு தெரியுதுங்களா? தெரியல. ஓகேவா? நான் அந்த த்ரெட்டு வெளியில் தெரிஞ்சது இல்லையா, அது வந்துட்டு ஒரு அடையாளத்துக்காக. ஏன்னா எனக்கு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, எந்த இடத்துல கட் ஆயிருக்கு, நான் திருப்பி உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி காட்டணுங்கிறக்காக அது அடையாளத்துக்காக வச்சுருந்தேன். இப்போ அதை நான் உள்ளே இழுத்துட்டேன். இந்த இடம் தான் கட் ஆயிருந்தது, உள்ளே இழுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நல்லாயிருக்கு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், குட்டியாக எடுத்தோன்னே உள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி யூவில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு யூ வடிவத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா நெக்கு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு காட்டுறேன். அப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு த்ரெட்டு கட் ஆயிடுச்சு மாதிரி நினச்சிக்கோங்க. நானே வந்துட்டு கட் பண்ணுறேன். ஓகேவா? கட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த கட்டான த்ரெட்டை எடுத்துருங்க கீழே எடுத்துட்டு, இப்போ இந்த த்ரெட்டு தானே கட் ஆயிடுச்சு, இதை இப்படியே லைட்டாக இந்த ஸ்டிச் எடுத்து விட்டிங்கன்னா எடுத்துக்கும். இப்போ கீழே இருக்கிற நூலை வந்துட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு
கையில் பாதி பீடெல்லாம் பிரிக்கிறோம். த்ரெட் வந்துட்டு எனக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு வேணும் இல்லையா, அதனால் பாதி நூல் வரைக்கும் நான் பிரிச்சுட்டேன். சரி, பாதி கையில் பிடிக்கிற அளவுக்கு நூல் வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், நிறுத்திடுறேன். எனக்கு ஓகே, கையில் பிடிக்கிற அளவுக்கு த்ரெட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, இன்னி கொஞ்சம் கூட வேணும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்துருச்சு த்ரெட்டு, கையில் பிடிச்சி நாட் போட்டுருவேன் நான். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஓகேவா, குட்டி செயின் எடுத்துட்டும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு செயின் போட்டுறீங்க. போட்டுட்டு அதாவது இது வந்துட்டு லாஸ்ட் பீட் இல்லையா, இப்படி வந்துட்டு குட்டி இதோட நம்ம கட் ஆகிருக்குது இல்லையா, ஓகே. இப்போ இங்கே தான் நமக்கு கட் ஆகிருக்குது இல்லையா, நான் இங்கேயே வந்துட்டு எண்டு நாட் போட போகிறேன். ஓகே, எண்டு நாட்டு போட்டாச்சு. புரிஞ்சுதா, எண்டு நாட் போட்டோமா. இப்போ கீழே எக்ஸஸ் த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இந்த சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கட்ரு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு பெரிய பெரிய கத்திரிக்கோலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அது போய் கரெக்டாக ப்ளவுஸில் பட்டுச்சுன்னா டக்குன்னு என்ன ஆகும், கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் கட்டர் நீங்கள் வந்துட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஆரி ஒர்க்குக்கு. ஓகேங்களா, ஓகே. கீழே இருக்கிற த்ரெட்டும் கட் பண்ணிட்டோம், இங்கேயும் எண்டு நாட் போட்டோம். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம எப்படி நாட் போட்டுட்டு த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். நாட் போட்டாச்சு. எப்பயும் போல் கீழே போயிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஓரத்தில் சரியா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இங்கே எல்லாமே வந்துட்டு 4 லைன் அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டிருப்பீங்க. அதாவது நார்மல் செயின் போட்டுட்டு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நார்மல் செயின் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஒரு சுகர் பீடு கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தானே பெரிய பீடு கொடுப்போம். அதுக்கு இடையில் இப்போ சுகர் பீடு இங்கே இருக்கிறதா நினச்சிக்கோங்க. இதுக்கு இடையில் இங்கே போயிட்டு இப்போது அந்த 2 பீடுக்கு இடையில் போயிட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ அங்கேருந்து எடுத்தோம்னா தான் நம்ம எடுக்கிற நூல் வந்து தெரியாது சரியா, பீடுக்கு அடியில் போயிடும். அந்த 2 பீடுக்கு இடையிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக அந்த பீடுக்கு பக்கத்தில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அங்கே அந்த த்ரெட்டை கொண்டு போய் ஒரு செயின் எடுக்கிறீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க எப்பயும் போல். இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, இடையில கட்டாயி திருப்பி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே கட் ஆகிருக்கு, எங்கேயாவது அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுல எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்களேன், எங்கேயாவது நம்ம கட்டான இடம் தெரியுதா, இல்லை நம்ம எங்கேயாவது நீங்களே பாருங்கள், எங்கேயாவது கட் பண்ண இடம் தெரியுதா, இல்லை வந்துட்டு நீங்கள் திருப்பி எங்கேயாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இடையில அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுதா, தெரியாது. ஓகேவா, இடையில த்ரெட்டு கட் ஆச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசுறு வந்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா நான் அடிக்கடிக்க வீடியோவில் சொல்கிறேன். அதாவது என் கிளாஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, த்ரெட்டு கட் ஆச்சுன்னா திருப்பி நல்லா இருக்கிற நூல் வரைக்கும் பிரிச்சுட்டு எண்டு நாட் போட்டுட்டு திருப்பி வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மேம். ஆனால் வந்துட்டு அது எப்படின்னு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதனால் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் பீட் நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எங்கேயாச்சும் கட் ஆகிருக்கு, எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிருக்கிறது ஏதாவது தெரியுதா, ஒன்றுமே தெரியல. ஓகேவா, ஃபினிஷிங் சூப்பராக இருக்கா. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இடையில எங்கே நூல் கட் ஆனாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட்.